வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வார அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் திரு ஜவஹருல்லா பங்கேற்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். சமீபத்திய செய்தி அப்படின்னு பார்த்தா, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு சிலை வைத்ததற்கு நீங்க கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தீர்கள். அப்துல் கலாம் என்கிற மனிதர் மதங்களை கடந்து மற்ற விஷயங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நம்ம நபருக்கு சிலை வைப்பது அப்படிங்கிறது ஒரு தேசிய மரியாதையாக, தேசிய அங்கீகாரமாக பார்க்கும் பார்வை இருக்கும்போது அதை நீங்க எதிர்ப்பு வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? முதலாவதாக ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்திலே பிறந்து அங்கேயே உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில், பிறகு ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் பள்ளிக்கூடத்தில், அதற்கு பிறகு திருச்சியில் செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில், அதற்கு பிறகு சென்னை MITயில் என்று படித்து ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். உழைப்பால் உயர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய, அதாவது பீப்புள்ஸ் பிரசிடென்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள், மக்களுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்று சிந்தனையும் கிடையாது. எல்லா மதங்களை சார்ந்தவர்கள், மதம் இல்லாத கோட்பாடில் உள்ளவர்கள் அனைவரையும் கவர்ந்தவர் அப்துல் கலாம். ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் தான் அவர் இறந்தபோது அவருக்கு இஸ்லாமிய மரபும்படி ராமேஸ்வரத்தில் அவர் வசிக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே தொழுகை நடத்தப்பட்டு, அதே போன்று அடக்கம் கூட இந்த இராணுவ மரியாதைக்கு பிறகெல்லாம் கூட முஸ்லீம் ஜமாத்தாரை நான் கூட அங்கே நின்றேன், அடக்கம் செய்யப்பட்டது. அப்போ இந்த வகையில் ஒரு இஸ்லாமிய மரபின்படி சிலை ஒரு மனிதருக்கு வைப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு அல்ல. ஏனென்றால் உருவ வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. இந்த சிலைகளை வைப்பது பிறகு காலப்போக்கில் அந்த சிலையே ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றக்கூடிய நிகழ்வு உலகின் பல்வேறு பண்டைய காலங்களிலிருந்து நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நான் மட்டுமல்ல, பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள், பல்வேறு முஸ்லிம் அறிஞர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அப்துல் கலாம் அவர்களுக்கு வெறுமனே அந்த 7 அடி வெங்கல சிலையை வைத்ததின் காரணமாக அவருக்கு கூடுதலான சிறப்பு வந்து விடுகிறது, அல்லது கூடுதலான வகையிலே அவர் போற்றப்படுவார் என்பதெல்லாம் ஒரு வீணான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு பார்க்குறோம், சிலை வைப்பது தலைவர்களுக்கு மரியாதைன்னா சிலைக்கு பல நேரங்களில் பாதுகாவல் போடக்கூடிய நிலையும், கம்பிக்குள்ள சிலைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சூழலும் நம்ம நாட்டில் பார்க்குறோம். எனவே எங்களுடைய எதிர்ப்பை இந்த வகையில் அவர் ஒரு முஸ்லீம், சிலை வைப்பது அவரே வாழ்ந்திருந்தால் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்க அடிப்படையில் அவர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிவர் அப்படிங்கிறத யாரும் மறுக்கல. இஸ்லாம் மார்க்கத்திற்கான அந்த உரிமைகள் மற்ற விஷயங்களுக்குள்ள தலையிடுவதை யாரும் உடன்படல. ஆனால் அவர் ஒரு இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து தேசிய அங்கீகாரமாக, தேசிய ஒருமைப்பாட்டின் சின்னமாக மாறி இருக்கிறாரு. அவரையும் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுக்காக அந்த கூட்டுக்குள் இழுக்கிறார்கள் அப்படின்னு மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இல்ல இது போலி மதச்சார்பின்மைன்னு உங்களை போன்றவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாமே சொல்றாங்களே, அதற்கு உங்க பதில் இல்ல? நிச்சயமாக இது அந்த வகையில பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. அப்படி என்றால் நான் திரும்ப அவர்களிடம் கேட்கின்றேன், ஏன் அவருடைய உடலை தகனம் தான் செய்திருக்க வேண்டும்? அல்லது இஸ்லாமிய வழக்கத்தின் அடிப்படையில் அந்த இறுதி தொழுகை, ஜனாசா தொழுகை என்று சொல்லக்கூடிய தொழுகை நடத்தாமல் செய்திருக்க வேண்டும்லாம் அவங்களால சொல்ல முடியலையே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காயிதே மில்லத் அவர்களுக்கு தமிழக அரசு மணிமண்டபம், சென்னையில் அண்ணா சாலைக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் காயிதே மில்லத் அவர்களுக்கு மணிமண்டபம் இருக்கின்றது. அங்கே சிலை கிடையாது. இப்போதும் கூட சென்ற அதிமுக ஆட்சியில் நாங்கள் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் திண்டுக்கல்ல மாவீரர் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்படுகிறது. கடைசியாக நான் முந்தைய ஆட்சியில் செய்தித்துறை அதிகாரிகள், அமைச்சர்களிடம் பேசும்போது அங்கே சிலை வைக்க போறதில்லை. எனவே சிலை வைத்ததின் காரணமாக தான் ஒருவர் நினைவு கூறுவாருங்கிற அளவுக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய ஆளுமையை குறுக்கிடக்கூடிய, குறுகிய பார்வையில் பார்க்கக்கூடியவர்களுடைய கருத்து தான் இது. அங்கே அமையக்கூடிய அந்த நினைவு மண்டபத்தில் அவருடைய சாதனைகள், அவருடைய வரலாறு, அவருடைய
பல்வேறு அம்சங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வேறு பல்வேறு அம்சங்களை அங்கே இடம்பெற வைக்கலாம். மார்க்கத்துக்கு முரணானது அப்படிங்கறத புரிந்து கொள்ற அதே நேரத்தில் அந்த மார்க்கத்தில் சில காம்ப்ரமைஸ் சொல்றாங்கல்ல, சில ஒப்புதல்களை செய்து கொண்டு இஸ்லாத்தில் பிறந்த ஒருவர் இப்படி மாறி இருக்கிறார் அப்படிங்கிற அடையாளத்தை ஒரு சிறை நிறுவுதல் மூலமாக கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்கள் பார்க்கும்போது ஏக இறைவனை வணங்குவதுதான். அந்த இறைவனை ஒரு உருவ வழிபாடுல வணங்கக்கூடிய ஒன்றல்ல. நீங்கள் எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் போனால் அங்கே எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. எங்களுடைய கவலையெல்லாம் இது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு செய்தி என்கின்ற அடிப்படையில் இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டினுடைய நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவில் எந்த ஒரு மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு செயலை செய்யும் போது அதற்கு மாற்றாக அதற்கு எதிர்ப்பாக ஒரு குரலை எழுப்பது ஒரு ஜனநாயக கடமையை தான் நாங்கள் ஆற்றி இருக்கிறோம். அப்போ இந்த முயற்சியை அதிகம் எடுத்தது மத்திய பாரதிய ஜனதா அரசு. தமிழக அரசு அதற்கான இடம், அவருடைய நினைவு மண்டபத்துக்கான இடம், மற்ற விஷயங்களை கொடுத்திருக்கிறது. இந்த இரு அரசுகளும் சேர்ந்துதான் இதை ஏற்றிருக்கிறார்கள். அப்போ உங்கள் கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டு சிலை நிறுவியிருப்பதே ஒரு அரசியல்னு சொல்றீங்களா? நிச்சயமாக. காரணம் என்னவென்றால், நான் இந்த சிலை வைக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை இப்போது கடைசி நிமிடத்தில் சிலர் கூட என்னுடைய முகநூலில் இது சம்பந்தமான செய்தி வரும்போது வை யூ ஆர் அப்போசிங் இட் இந்த 11th அவர் ஒரு தமிழகத்தினுடைய பிரபல ஆங்கில பத்திரிகையினுடைய ஒரு செய்தியாளர் கூட அப்படி ஒரு கமெண்டை எழுதியிருந்தார், அப்படி ஒரு விமர்சனத்தை செய்திருந்தார். ஏன் கடைசி நேரத்தில் சொல்லிங்கன்னு. அவர் இறந்த அந்த தினத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த கருத்தை நான் வலியுறுத்தி வருகின்றேன். அதே போன்று சட்டமன்றத்தில் கூட நான் பேசும்போது ஒரு பிரம்மாண்டமான நினைவு இல்லம் அங்கே அமைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் சிலை அமைக்கக்கூடாது என்பதை நான் பேசியிருக்கின்றேன். சட்டமன்றத்தினுடைய பதிவேடுகளிலே அது இருக்கின்றது. எனவே பாஜகவிற்கு முஸ்லிம்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான். அப்துல் கலாமிற்கு சிலை வைப்பதை எதிர்ப்பு தெரிவிப்பதால் ஜவஹர்லால் ஒரு பிற்போக்குத்தனத்தை பின்பற்றுகிறார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முகநூல்களில் பார்க்க முடியுது. பிற்போக்கு சூழலிருந்து இஸ்லாத்தை சேர்ந்த இவர் வெளிவர மறுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமர்சனங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எது பிற்போக்குத்தனம் என்பது புரியவில்லை. பிற்போக்குத்தனம் என்பது நான் குடிக்கக்கூடிய அதே கோலையில் இன்னொருவன் சமமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொன்னால் அது பிற்போக்குத்தனம். நான் நடக்கக்கூடிய சாலையில் இன்னொருவன் நடந்து வரக்கூடாது என்று சொன்னால் அது பிற்போக்குத்தனம். நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில், ஏனென்றால் இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லும்போது ஒன்றை மீண்டும் நான் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன், மீண்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்திய நாட்டினுடைய மதசார்பின்மை என்பது மேற்கத்திய பார்வையிலிருந்து மாறுபட்டது. மேற்கத்திய பார்வையில் மதங்களை நிராகரித்தல், நெகேஷன் ஆஃப் ரிலீஜன்ஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களையும் அரவணைப்பது தான் இந்த நாட்டினுடைய மதசார்பின்மை. அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த கருத்தை சொல்கின்றேன். இது அவர்களுடைய பார்வைக்கு நிச்சயமாக பிற்போக்குத்தனமாக தெரிந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்துல் கலாமிற்கு சிலை வைத்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக போகும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்துல் கலாம் ஒரு மேதை, வரலாற்றில் இருக்க வேண்டிய நாயகன் அப்படின்னு அடையாளப்படுத்துவதை ஜவஹர்லால் விரும்புகிறாரா, இல்ல அப்படி அடையாளப்படுத்தப்படுவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் அடையாளப்படுத்தப்படணும்னு விரும்புகிறாரா? முதலாவதாக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜவஹர்லால் அடையாளப்படுத்தினாலும் அடையாளப்படுத்தாவிட்டாலும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியலுடைய ஒரு உச்சாணி கொம்பில இருந்த ஒரு அறிஞராக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். நாங்கள் காட்டக்கூடிய எதிர்ப்பு என்னவென்றால், ஒரு இந்தியன் என்கின்ற அடிப்படையில், ஒரு இந்திய முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கின்றது. அந்த அளவோடு தான் இதை பார்க்க வேண்டும். எங்களுடைய கவலை என்னவென்றால், நாளைக்கு அப்துல் கலாம் அவர் ஒரு மனிதர், அவர் நம்முடன் வாழ்ந்த ஒரு மனிதர், நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து விட்ட ஒரு மனிதர்ங்கிற ஒரு நிலையை மாற்றி அவர் ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போவதை ஒரு முஸ்லீம் அடிப்படையில் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்தியில் பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு எடுக்கிற பல்வேறு முயற்சிகளுக்கு உங்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது. ஒரு விவாதமும் பல இடங்களில் அரங்கேறிட்டு இருக்கு. அதில் சமீபத்திய நிகழ்வு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான அந்த ஆய்வு மற்றும் அது குறித்த நடவடிக்கைகளில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. இடஒதுக்கீட்டில் எப்படி ஒரு
காமனான புரிதல் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பொது சிவில் சட்டத்தின் மேலும் ஒரு ஒரு புரிதல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மத்தியதர வர்க்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா மதமும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏன் மதத்துக்கு என்று ஒரு தனியான சட்டம், இது ஏன் இவர்கள் எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. பொது சிவில் சட்டத்திலே உங்களை போன்றவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன அடிப்படை காரணம்? முதலாவதாக ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பொது சிவில் சட்டம் இந்த நாட்டிலே வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் இல்லாவிட்டாலும் கூட பொதுவான சிவில் சட்டங்கள் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நாட்டில் உள்ள சட்டங்களில் 98 விழுக்காடு 99 விழுக்காடு என்று கூட சொல்லலாம். அது குற்றவியல் சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது குடிமை சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் பொதுவானது தான். ஒரு முஸ்லீம் ஒரு திருடு குற்றத்தில் ஈடுபட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு வேற வகையான தண்டனையோ அல்லது ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு வகையில் ஒரு குற்றத்தை செஞ்சாருங்கிறதுக்கு அவருக்கு வேற வகையான தண்டனை அல்ல, எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அதே போல் சிவில் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் கூட வருமான வரி சட்டத்தில் நாம் அத்துமீறி நடந்து கொண்டால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தான். திருமணம், விவாகரத்து, பாகப்பிரிவினை, அது போன்று வக்ஃபு, இது தொடர்பான விஷயங்களில் மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் தனியார் சட்டம் இருக்கின்றது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ தனியார் சட்டம் இருக்கின்றது. அதுபோன்று மற்றவர்களுக்கும் இருக்கின்றது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பொது சிவில் சட்டம் என்று சொல்வதற்கு முன்னாடி 1954 ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இந்தியாவில் ஏற்றப்பட்டிருக்கின்ற சிறப்பு திருமண பதிவு சட்டம். அது ஒரு வகையான பொது சிவில் சட்டம் தான். ஏனென்றால் இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு குடிமகன், அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்துவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு எங்கள் மத சட்டம் தேவையில்லை அப்படின்னு அந்த ஒரு மணமக்கள், கணவனும் மனைவியாக போகக்கூடிய அந்த தம்பதியினர் விரும்பி பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டில் அவங்க பதிவு செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சட்டங்கள் எதுவுமே பொருந்தாது. அதே போன்று ஒரு டவுரி ஹாரஸ்மெண்ட் நடக்குது, வரதட்சணை கொடுமை நடக்கின்றது என்றால் அந்த வரதட்சணை கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பொதுவான சட்டம் இருக்கின்றது. ஆக ஒரு வகையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது பொதுவாக இந்த நாட்டில் இல்லாவிட்டாலும் கூட அந்த பொதுவாக விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் பொதுவான சிவில் சட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய, பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடைய, வேறு பழக்க வழக்கங்களுடைய மக்களுக்கு மத்தியில் ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர முடியாது. ஒரு யூனிஃபார்மிட்டியை, அதாவது ஒருமுகத்தன்மையை கொண்டு வர முடியும் என்று சொன்னால் ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது மாநில அரசுக்கு அதிகாரத்துக்குட்பட்ட சட்டங்கள், மத்திய அரசுக்கு அதிகாரத்துக்குட்பட்ட சட்டங்கள் என்று 2 வகையான சட்டங்கள் இருக்க தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக நீண்ட காலமாகவே பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் RSSனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மாதவ் சதாசிவ் கோல்வார்கர் அவர்களுடைய 2வது தலைவர் பொது சிவில் சட்டம் என்பது இந்த நாட்டுக்கு பொருந்தாது என்பதை மிக தெளிவாக அவருடைய உரைகளிலும் அவருடைய எழுத்துகளிலும் பதிவு செய்திருக்கிறார். கோல்வால்கரை கோட் பண்ணி இந்த பொது சிவில் சட்டம் நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு நீங்க சொன்னாலும் எதிர்த்தரப்பு வாதம் என்னவாக வைக்கப்படுதுன்னா, பாலின சமத்துவம், குறிப்பாக பெண்கள் உரிமை என்பது ஹிந்து மதம் தாண்டி பல்வேறு மதங்கள்ல ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து மதத்தில் இருக்க போன்ற ஒரு சொத்துரிமை போன்ற விஷயங்கள் போன்றவை கிடையாது. குறிப்பாக விவாகரத்து போன்ற விஷயங்கள்ல பெண்களின் உரிமை மறுக்கப்படுகிறது. அப்ப பாலின சமத்துவத்துக்காக இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்றாங்களே. அதாவது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் அல்ல. ஏனென்றால் இது தனி விவாதம். ஒவ்வொரு மதத்திலையும் பெண்களுக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விவாதத்துக்கு நாம் போனால் அது சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது. மனித சமூகத்தினுடைய இயற்கை நியதிகளுக்கு உட்பட்டு இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய வாதம். என்னுடைய வாதம் மட்டுமல்ல, பொது சிவில் சட்டம் தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியாக இருந்த RP சேத்தி அவர்கள், நீதியரசர் RP சேத்தி அவர்கள் ஒரு தீர்ப்பில் மிக தெளிவாக இஸ்லாமிய சட்டங்கள் அவை வடிவமைக்கப்பட்ட காலத்தில்
மிக உன்னதமான மக்களுக்கு உரிமை தரக்கூடிய சட்டங்களாக அமைந்திருக்கின்றன என்று எஸ் கான் ஆன் ரெக்கார்ட், அதாவது அதை பதிவே செய்திருக்கின்றார். எனவே ஏதோ ஒரு முஸ்லிம் பெண்கள் தான் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. இன்றைக்கு கூட முஸ்லிம் பெண்களே பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பரவலாக ஆங்காங்கே ஊடகங்களிலே பார்க்கின்றோம். இவை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்கள். இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் 0.01% கூட முஸ்லீம் பெண்களை நான் சொல்கின்றேன் எங்களுக்கு பொது சிவில் சட்டம் வேண்டும்னு நான் சொல்றேன். அந்த எதிர்ப்பாளர்களுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அவங்க 0.01% கூட வரமாட்டாங்க. இந்த பொது சிவில் சட்டத்தின் அரசியல் நிர்ணய விவாதங்களை நீங்க சொன்னீங்க. ஆனால் பொது சிவில் சட்டம் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு விவாதத்துல இதே அரசியல் நிர்ணய விவாதங்கள்ல அம்பேத்கர் பொது சிவில் சட்டம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அம்பேத்கரின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த பிதாமகர்கள் ஒருவரான அம்பேத்கரனுடைய பேச்சின் அடிப்படையிலும் தமிழகத்துல பல்வேறு சீர்திருத்தங்களை பேசிய பெரியாரின் பேச்சுக்களின் அடிப்படையிலும் தான் நாங்க சொல்றோம். பெரியாரும் அம்பேத்கருமே சிவில் கோட வரவேற்கிறாங்க, அப்புறம் ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்படுது. நான் அவர்களுக்கு திரும்பி கேட்கின்றேன், பகுத்தறிவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிவகுத்த தமிழகத்தினுடைய சமத்துவ சமதர்ம செம்மல் தந்தை பெரியார் அவர்களுடைய எல்லா கருத்துக்களையும் இவங்க அங்கீகரிக்கிறாங்களா? அதே போல பாபா சாஹிப் அம்பேத்கருடைய எல்லா கருத்துக்களையும் அங்கீகரிக்கிறார்களா? பாபா சாஹிப் எழுதிய ஆனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதி ஒழியட்டும் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களும் அவர்கள் ஏற்பதற்கு தயாரா? இவர்கள் ஒரு செலக்டிவாக இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்களை வஞ்சிப்பதற்காக இவர்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்றோம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், பெரியார் இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து என்று பேசியிருக்கிறார். இதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க? இந்த மார்க்கத்திற்கே மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலையை, ஒரு கருத்தை எடுத்துரைத்தவர் பெரியார் அவர்கள். அதே போல அம்பேத்கர் அவர்களுடைய மதமாற்றம் சம்பந்தமாக அம்பேத்கருடைய எழுத்துக்களை நீங்கள் படியுங்கள். எவ்வளவு பெரிய விமர்சனங்களை எல்லாம் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி, பல்வேறு பண்பாடுகளை பற்றி எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் அது முஸ்லீம்களை நோக்கிதான் அவர்கள் சொன்னார்கள் என்று புரிந்து கொள்வது தவறு. பொதுவாக அவர்கள் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இது கட்டாயமாக பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கு தேவை என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல, வழிகாட்டும் நெறிமுறையில போடாம ஃபண்டமெண்டல்ஸ் பிரின்சிபல்ஸ்ல, அடிப்படை கோட்பாட்டில் போட்டிருக்க வேண்டும் தானே. ஏன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல போட்டாரு? அப்ப மக்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்திருக்கிறார் என்பதுதான் பொருள். பல்வேறு மதங்களுடைய சட்டங்களிலிருந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சில இடங்களை எடுத்து ஒரு பொதுவான இன்னும் சொல்லப்போனா புதுமையான ஒரு பொதுவான சிவில் கோடை உருவாக்கும் போது அதை ஜவஹர்லால் ஏற்றுக்கொள்வாரா? இல்ல பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு அதன் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மதச்சார்புங்கிற சாயத்தின் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வருவதால் அவர்கள் கொண்டு வர முயற்சிப்பார்கள் அப்படிங்கறதுக்காகவே இது எதிர்க்கிறாரா? முதலாவதாக சாத்தியமில்லாத ஒரு காணல் நீர் தான் பொது சிவில் சட்டம் என்னை பொறுத்த வரைக்கும். இரண்டாவதாக அது யார் கொண்டு வந்தாலும், அது பாஜகவா இருந்தாலும் சரி அல்லது வேறொரு பாஜக அல்லாத ஒரு அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை நான் தெளிவாக சொல்கின்றேன். காரணம் என்னவென்றால், இது அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. 99 விழுக்காடு பொதுவாகி போய்விட்டது. அப்போ ஒரு முஸ்லீம் என்கின்ற அடையாளத்துடன் இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கமான ஒரு அந்தரங்கமான திருமணம், பாகப்பிரிவினை, அதே போன்று விவாகரத்து, இந்த விவகாரங்கள்ல நிச்சயமாக நாம் எந்த சமரசம் செய்து கொள்வதற்கு நிச்சயமாக விட மாட்டோம். சமீபத்திய விவாதங்கள்ல அதிகம் பேசப்பட்டது மதம் மாற்றம் அப்படிங்கிறது. பல இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தாய் மதத்துக்கு திரும்புதல், கார்வாப்சி அப்படின்னு பல இடங்களில் இயக்கங்களை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுது. மதமாற்றம் அப்படிங்கிற இந்த கான்டெக்ஸ்டை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கிறது? முதலாவதாக நான் இதற்கு விடையாக திருக்குரானிலிருந்து 2 செய்திகளை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். திருக்குரானில் ஒரு இடத்தில் இறைவன் லா இக்ரா ஃபித்தீன் அப்படின்ட்டு சொல்கிறான். அரபியில் அதனுடைய பொருள் என்னன்னா, மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, தெர் இஸ் நோ கம்பல்ஷன் இன் ரிலிஜன் அப்படிங்கிற ஒன்று. இன்னொரு இடத்துல பிறர் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள் என்று தெளிவாக இறைவன் திருக்குரானில் சொல்கின்றான். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரை நிர்பந்தப்படுத்தி
கட்டாயப்படுத்தி அவரை மதமாற்றம் செய்வதை நிச்சயமாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கடந்த பழைய காலத்திலிருந்து நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலிருந்தே நாம் இந்த வரலாற்றை பார்க்க முடியும். இன்னும் கூட எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், நபிகள் நாயகத்தினுடைய தலைமையின் கீழே மதீனாவில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாகிய போது அங்கே முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், இன்னும் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அந்த இஸ்லாமிய அரசை மதீனாவில் அமைத்த போது ஒரு ஒப்பந்தம் அந்த யூதர்களுடனும் மற்றவர்களுடனும் செய்து கொண்டார்கள். ஷேஃபத்துல் மதீனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதீனாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அங்கு வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அவர்களுடைய மத ரீதியான உரிமைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட நம்ம பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசணும். நபிகள் நாயகம் அவர்களுடைய தலைமையில் அமைந்த அந்த இஸ்லாமிய அரசுல யூதர்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்களை அவர்களே பராமரித்துக் கொள்ளலாம். யூதர்கள் தங்களுடைய திருமணம், விவாகரத்து போன்ற விவகாரங்களை அவர்களுடைய நீதிபதிகளே அதை நிர்ணயித்துக் கொள்ளலாம். யூதர்களுக்கு என்று பள்ளிக்கூடங்கள் இவையெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். அவர்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களுடைய காலகட்டம் பல்வேறு காலகட்டம், இந்த சென்ற நூற்றாண்டு வரைக்கும் கூட பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கு பாதுகாப்பை முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப இவையெல்லாம் மிக தெளிவாக ஒரு நிர்பந்தப்படுத்தி, கட்டாயப்படுத்தி, அல்லது வழக்கமாக சிலர் தவறாக எழுதுவது போன்று வாளின் முனையில் இஸ்லாம் பரவியது என்பது மிகவும் தவறான புரிதல் என்பதை நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் கட்டாயப்படுத்தி யாரையும் மதமாற்றம் செய்யவில்லை. கட்டாயப்படுத்தி ஒருவரை மதமாற்றம் செய்வது என்பது இந்த காலகட்டத்தில், நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒன்றல்ல. நான் கேட்கின்றேன், 1981 திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் ஒரு பெரிய அளவில் அந்த கிராமத்து மக்களே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அரபு பெட்ரோ டாலர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏராளமான செய்தியாளர்கள், ஊடகத்தினர் அங்கே சென்றார்கள். இப்போதும் கூட மீனாட்சிபுரத்தில் மதமாற்றம் நடந்ததை 20 ஆண்டு ஆகிவிட்டது என்று கூட ஒரு பிரபல ஆங்கில வாரேதழினுடைய செய்தியாளர் கூட போய் அங்கே அவர்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு சமத்துவம் இல்லை, நாங்கள் சாமி கும்பிட போனால் எங்களை வெளியே நிறுத்தி வச்சாங்க, எங்களை சமமாக கருதணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த மதமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ நாங்கள் சமமாக நடத்தப்படுகின்றோம் என்றுதான் அவர்கள் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் அன்று 1981 மீனாட்சிபுரத்தில் என்ன சொன்னார்களோ அதை தான் இவர்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே கட்டாயப்படுத்தி ஒருவரை மதமாற்றம் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மத பிரச்சாரம் இருக்கின்றது பாருங்க, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அது அமைப்பு அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை. முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு உரிமை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் முஸ்லிம்களும் பிரச்சாரம் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள், மற்றவர்களும் செய்கிறார்கள். மத பிரச்சாரம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஜாகிர் நாயக்குடைய சமீபத்திய பேச்சுக்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு, விவாதங்களை அரங்கேறியது. அவர் போன்றவர்கள் பிரச்சாரங்களையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? அதாவது ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜாகிர் நாயக்கினுடைய பிரச்சார பாணி, அவருடைய ஸ்டைல், அது எனக்கு ஏற்புடையதா என்று கேட்டால் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்புடையதில்லை. நான் பேசுவதாக இருந்தால் நான் வேறொரு ரூபத்தில் வேறொரு வகையில் தான் நான் பேசுவேன். என்னை போன்று அவர் பேச வேண்டும் என்றோ அவரை போன்று நான் பேச வேண்டும் என்று அவர் விரும்புவதோ நிச்சயமாக இல்லை. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஜாகிர் நாயக் ஒரு பல்வேறு சமயங்களை கற்றறிந்த ஒரு அறிஞர், அதாவது கம்பேரிட்டிவ் ரிலிஜன்ல ஒரு எக்ஸ்பர்ட். அதே மாதிரி பல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட். அவர் எந்த வகையிலும் பயங்கரவாதத்தையோ அல்லது தீவிரவாதத்தையோ அவர் ஒருபோதும் தூண்டியது இல்லை. இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக அவர் ஆன் தி ரெக்கார்ட், எஸ் கான் ஆன் தி ரெக்கார்ட், அது வெறுமனே தண்ணியில் எழுதப்பட்டதல்ல, வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிக தெளிவாக அவற்றை கண்டித்திருக்கின்றார். உதாரணமாக ISIS என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியாவை அவர் மிக தெளிவாக இட் இஸ் நாட் ISIS, இட் இஸ் ஆன்டி இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா, இஸ்லாத்துக்கு விரோதமான சிரியா மற்றும் ஈராக் குடியரசுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால்
இப்போ உதாரணமாக நான் கூட சென்னையிலிருந்து வரக்கூடிய, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபல வாரம் இருமுறை இதழில் ISIS பயங்கரவாதத்தை பற்றி கடுமையாக 2 பக்கத்திற்கு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் ISIS முத்திரை குத்தக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கின்றோம். ஜாகிர் நாயக்கினுடைய அவருடைய பேச்சினுடைய போக்கு, த ஸ்டைல் ஆஃப் இஸ் டெலிவரி, த ஸ்டைல் ஆஃப் இஸ் ஸ்பீச், அதை வேண்டுமென்றால் நான் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பயங்கரவாதத்தை தூண்டினார், தீவிரவாதத்தை தூண்டினார் என்று சொல்லி அவர் மீது தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை, தீய பிரச்சாரத்தை செய்வதை நிச்சயமாக ஒருபோதும் சர்வதேச சூழல்ல ISIS அந்த வேகமான வளர்ச்சி, பல இடங்களில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் போன்றவை இங்கு நடைபெறக்கூடிய சாதாரண மத பிரச்சாரங்கள் இல்ல யூசுவலான பிராக்டிசஸ் கூட ஒரு சந்தேக பார்வையோடு, தீவிரவாத தொடர்பு பார்வையோடு பார்க்கிற ஒரு சூழல் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ISIS முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய கொடூரமான சிந்தனையினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு நாட்டை தங்களுடைய எல்லா நேரத்திலும் சிந்தனையிலும் எதிர்க்கிறார்கள். அதை கடுமையாக அதனுடைய நடவடிக்கைகளை முடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் அது இஸ்ரேல் தான். இஸ்ரேலிய பயங்கரவாதம் பாலஸ்தீனத்திலும் முஸ்லிம் உலகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் இந்த ISIS சேர்ந்தவர்கள் ஊடகங்களிலிருந்து வரக்கூடிய செய்தி, அவர்கள் ஈராக் சிரியா பகுதியிலிருந்து மையமாக வைத்து செயல்படக்கூடியவர்களுக்கு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் பிரான்ஸில் போய் தாக்குதலை நடத்த முடிகிறது, வங்காளதேசத்தில் நடத்த முடிகிறது, அதே போல் பெல்ஜியத்தில் நடத்த முடிகிறது. ஏன் இதுவரைக்கும் இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்களை அன்றாடம் கொண்டு குவிக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் நாட்டில் அந்த இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு முகாமை இந்த ISIS-னால் தாக்கினார்கள் என்று ஏதாவது ஒரு செய்தியை ஒரு அனுபவம் வாய்ந்த செய்தியாளர் என்ற அடிப்படையில் எங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இன்னும் சொல்ல போனால் இந்த சிரியாவிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் காயமடைந்தவர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகள், புகைப்படங்களை நான் பார்த்திருக்கின்றேன். எனவே முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் ஏளனப்படுத்த வேண்டும், கலங்கப்படுத்த வேண்டும், இவர்கள் மீதான ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கலங்கமடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு விரோதமான சக்திகளால் உருவாக்கப்பட்டதுதான் ISIS. அவர்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்வது போன்ற செயல்பாடுகளில் நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லீமே இறங்க மாட்டார். பிரதமரே நேரடியாக தலையிட்டு அங்கு சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கமாண்டர் ஒருவரை தேசிய போராளியாக மாத்தாதீங்க, ஊடகங்கள் எல்லாம் அவர்களை போராளியாக காட்டுது, அரசியல் கட்சி தலைவர்கள் போராளியாக காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மறுபுறத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஆயுதம் தாங்கி ஒருவர் சுட்டுக் கொல்லப்படும் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய அதோடைய இறுதி ஊர்வலத்துக்கு கூடியதை முதல் முறையா நம்ம பார்த்தோம். உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது? அங்க என்ன நடக்குது? முதலாவதாக நான் இது தொடர்பாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடியது சமீப காலத்தில் இந்த காஷ்மீர் கான்ஃப்ளிக்ட், காஷ்மீர் மோதல் என்பது பன்னெடுங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் சமீபத்தில், அதாவது நாம் இந்த ஆண்டில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு மிகவும் வேதனைக்குரிய ஒன்று என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியம் முன்பு இருந்ததை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இது ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி பல்வேறு செய்திகளை நம்ம பகிர வேண்டியது இருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், ஈகை திருநாள் ரம்ஜான் பண்டிகைக்கு ஒரு சில நாட்கள் கழித்து தன்னுடைய கிராமத்தில் இருந்த அந்த புர்ஹான் வாணி என்ற ஹிஸ்புல் முஜாஹிதனுடைய தளபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் கொல்லப்படுகிறார். இவரை பற்றி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி EPWல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இவர் ஒரு 15 வயது சிறுவனாக, பள்ளிக்கூட மாணவனாக இருந்தபோது இவரும் இவருடைய சகோதரர் காலிதும் ஒரு முறை காலார நடந்து செல்லும் போது இராணுவத்தினர் அவர்களை நிறுத்துகின்றார்கள். நிறுத்திய பிறகு சிகரெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவர்கள் இந்த 2 சிறுவர்களும் சிகரெட் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சரி, தேங்க்யூ அப்படின்னு அனுப்பிடலாம். வாங்கிட்டு வந்த பிறகு அவர்களை மிக கடுமையாக தாக்குகிறார்கள். அதனால தான் நல்லா படித்து
காஷ்மீரிலிருந்து ஃபைசல் என்பவர் இந்தியாவிலே ஐஏஎஸ்ல டாப்பராக வந்தார். அவரை போன்ற லட்சிய கனவு மிகுந்த வாணி போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் பணியாற்றிய 3 இராணுவ தளபதிகளினுடைய அறிக்கையை நான் மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். அவர்களே மிக தெளிவாக இப்போது நடைபெற்று வருவது நம்முடைய வி ஆர் ஷூட்டிங் அவர் ஓன் பாய்ஸ், நம்முடைய மக்களையே நாம் கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? மிக தெளிவாக நம்முடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பேட்டியில் சொன்னார். எனக்கு என்ன வருத்தம்னா, ரொம்ப நியாயமான கருத்து, ஆனால் மரியாதைக்குரிய பாசி அவர்கள் இதை அப்போதே சொல்லி இந்த தீர்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நான் பதவி விலகிறேன் என்று சொல்லியிருந்தால் நலமாக இருக்கும். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நிச்சயமாக இராணுவம் அங்கிருந்து விலக்கப்பட வேண்டும். அப்சா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அது விலக்கப்பட வேண்டும். படிப்படியாக இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்போது இராணுவமும் அதற்கு ஒத்து வரவில்லை, அரசியல் தலைமையும் அதுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்கின்றார். நாம் நிச்சயமாக அழகிய ரம்மியமான ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றோம். அது எப்போது சாத்தியமாக இருக்கும்? அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் இருந்தால்தான் சாத்தியமாகும். இன்னைக்கு கூட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கின்றார்? புர்ஹான் வாணி அங்கே இருப்பது தெரிந்திருந்தால் அவரை சுட்டிருக்க மாட்டோம், அப்போ பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றார். அதற்காக வேண்டி ஒரு வருத்தம் கூட இல்லை. அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது குறித்து முன்கூட்டியே வந்து உமர் அப்துல்லாவுக்கு தெரிந்தது. அதனால வந்து அங்கே ஊரடங்கு உத்தரவு போட்டு மிகப்பெரிய அளவில் கலவரம் வருவதை தடுத்தோம். அந்த மாதிரி எனக்கு தகவல் வரலன்னா என்ன சொல்ல வர்றாங்க? இவர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுகின்றது. புர்ஹான் வாணி ஏன் தீவிரவாத பாதையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நீங்க சொல்ற காரணத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ராணுவத்தினுடைய அந்த ஹியூமிலியேஷன், மனிதாபிமானமற்ற செயலால் அவர் மாற்றப்பட்டார்னு. ஆனா அப்படி ராணுவத்திற்கு எதிராக மாற்றப்பட்ட ஒரு நபர் தீவிரவாத பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அதை ஆதரிக்கிறீங்க நீங்க அப்படின்ற ஒரு பொருள்படாத உங்களுடைய பதில்? நிச்சயமாக எந்த விதமான பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் நிச்சயமாக நாம் ஆதரிக்கவில்லை, அதில் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து உரிமைகள் மறுக்கப்படும் போது, வரலாற்று ரீதியான உரிமைகள் வந்து மறைக்கவும் படுகின்றன, அந்த உரிமைகளுக்கு வந்து மறுக்கவும் படுகின்ற போது நியாயத்தை நிச்சயமாக பேசுவது தானே ஒரு ஜனநாயக நாட்டினுடைய கடமை. பழைய வரலாற்றுக்கு போனீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் என்று 2ஆக பிரிந்த போது 3 மாநிலங்களில் மட்டும் பிரச்சனை. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று வந்து ஜுனேகாத், 3வது வந்து ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்து விட்டது. ஜுனேகாட்டில் பிளபிசைட் நடத்துகிறாங்க, கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. இந்த ஹைதராபாத்தாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடு. இந்த ஜம்மு காஷ்மீருக்கும் ஜுனேகாதுக்கும் அவை வந்து பாகிஸ்தானுக்கு எல்லையில் அமைந்தவை. ஒன்று குஜராத்தில், இன்னொன்று வட இந்தியாவில். அப்போ ஜுனேகாட்டில் மன்னர் முஸ்லீமு, அதிகமான அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து முஸ்லீம் அல்லாதார்களாக இருந்தாங்க. அங்கே ஒரு பிளபிசைட் நடத்துகிறாங்க. அந்த மக்கள் இந்தியாவுடன் இணைவோம் என்று சொல்கின்றார்கள். இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. நான் கேட்கின்றேன், ஏன் பிளபிசைட் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படவில்லை? ஏனென்றால் அங்கே மன்னர் ஹரிசிங் மெஜாரிட்டி ஆஃப் அதாவது பெரும்பான்மையான மக்கள் வந்து முஸ்லீம்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த கேள்வியெல்லாம் திரும்ப கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏன் வந்ததென்றால், அந்த காஷ்மீரிலே வாழக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு நம்ம அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தவறிவிட்டன. அப்படி அவர்களுடைய உள்ளங்களை கவரக்கூடிய வகையில் இல்லை. அதாவது அன்றாடம் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு பயங்கரவாதத்தை அரசு செய்யக்கூடாது. இல்ல, பொது வாக்கெடுப்பு நடத்தணும், கருத்து கணிப்பு நடத்தணுங்கிற கோரிக்கையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு பொது வாக்கெடுப்பு கருத்து கணிப்பு முன்பு தேர்தல் முடிவை தான் நம்ம ஜனநாயகத்தில் முக்கியமா பார்க்கிறோம். ஜம்மு பகுதியில பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு பெரும்பான்மை பெற முடிகிறது. பிடிபி ஒரு பெரும்பான்மை ஒரு குறிப்பிட்ட பகுதியில காஷ்மீர் பகுதிகளில் பெறுகிறார்கள். ஒரு கூட்டணி ஆட்சி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாரதிய ஜனதாவை தொடர்ச்சியாக மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாலும் காஷ்மீர் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப பொது வாக்கெடுப்பு நடத்தும் போது மீண்டும் அது பிரிவினைக்கு ஆதரவான ஒன்றாக மாறிவிடாதா? அதாவது பிரிவினைக்கு, அதாவது முதலாவதாக ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, தேர் இஸ் எ டிஸ்பியூட் இன் ஜம்மு காஷ்மீர். அது நம்முடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம ஜம்மு காஷ்மீரை நாம் விட்டு கொடுக்க முடியாது.
அது விட்டு கொடுப்பதற்கான ஒரு நிலையும் இந்தியாவில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு இந்தியனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இந்தியன் என்ற அடிப்படையில் பேசுகிறேன். இன்னொன்று, பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய POK, பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் ஆசாத் காஷ்மீர் என்று சொல்கிறார்கள். அந்த காஷ்மீரை பாகிஸ்தானும் விட்டு கொடுக்காது. அல்லது நாம் POKயை கைப்பற்ற முடியுமா, அல்லது பாகிஸ்தான் நம்முடைய JNKயை கைப்பற்ற முடியுமாங்கிறது அது நிச்சயமாக. ரெண்டு பேருமே நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுருக்கோம். அதனுடைய விளைவு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த இரண்டு பேரை தவிர்த்து இதில் முத்தரப்பு இருக்குது, மூன்றாவது தரப்பு. அது த பீப்புள் ஆஃப் காஷ்மீர். நான் கேட்கின்றேன், பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாங்கன்னு அந்த மக்களை சொல்கிறீங்க இல்லையா, அவங்க ஈடுபட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறையே 5 நாட்களுக்கு JNKல இப்போ முடக்குனீங்களே, இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு ஃப்ரீ இந்தியாவில், ஒரு விடுதலை பெற்ற இந்தியாவில், ஒரு டெமோக்ராட்டிக், ஒரு ஜனநாயக நாட்டில், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை இருக்கக்கூடிய, கருத்துரிமை இருக்கக்கூடிய நாட்டில், ஒரு மாநிலத்தில் 5 நாட்கள் பேப்பரே வரல, செய்தித்தாள்களே வரல. இன்னைக்கு வரைக்கும் அங்கே சமூக வலைதளங்களோ அல்லது இணைய இணைப்போ இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சு? அப்போ இவர்களெல்லாம் மெஹபூபா முஃப்தியை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா, இல்லை மெஹபூபா முஃப்தி பிஜேபியோட வச்சிருக்கிற அலையன்ஸை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. எனவே காஷ்மீர் நம்மளுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் விரும்புகின்றோம். என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், அந்த மக்கள் இந்தியாவுடன் தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் ஏன் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? 2016 சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி அந்த தேர்தலுக்கு முன்பு, நீங்க கூட்டணி வைப்பதற்கு முன்பு பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்தது, பல்வேறு யூகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. நீங்க மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பீர்கள் என்று. ஆனால் இறுதி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்து பின்னர் நீங்க அதிமுகவோடு வருவீர்கள் அப்படின்னு உங்களுடைய சட்டசபை பேச்சுக்கள் எல்லாம் வைத்து செய்திகள் அங்கங்கே ஊடகங்களை வெளிவந்த போது திடீரென நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? திடீரென்று வைத்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வைத்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அது என்னன்னா, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பலை. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் நேரத்தில் நடந்த சம்பவங்களை, அதிமுக கூட்டணியில் என்னுடைய நண்பர் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற விரும்பியது. முதலமைச்சர் அவர்களை நண்பர் வேல்முருகன் போய் சந்தித்தார். இறுதியில் அவருக்கு இடம் கிடைக்கல. ஏன் இடம் கிடைக்கலன்னு சொல்லும்போது, அதிமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டுங்கிற ஒரு நிலை. அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸுக்கு என்ன நிலை என்பது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் கணித்து விட்டு, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் பல்வேறு தளங்களிலே செயல்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவ சபையாக தான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான பிரதிநிதித்துவம் விகிதாச்சார தேர்தல் முறையில் தான் வரும். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தான் வருங்கிறதா நாங்கள் சொல்லி வர்றோம். ஆனால் அதே நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2009 கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து சொந்த சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருக்கணும். 2011 வெற்றி பெற்றிருக்கணும். அந்த வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை நாங்கள் தெளிவாக உரிய நேரத்தில் கணித்து நாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்தோம். உங்களிடமிருந்து பிரிந்து சென்ற தமீம் அன்சாரி அங்க அந்த அதிமுக கூட்டணிக்கு போன பிறகு ஒரு வெற்றி பெறுகிறார். இதுக்கு முன்பு உங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு வந்ததே எந்த கூட்டணிக்கு செல்லலாம் அப்படிங்கிறதாகவும், அதிமுக கூட்டணிக்கு போலான்னு அவர் வலியுறுத்தியதாகவும் குறிப்பாக திரு ஜவஹர்லால் போன்றவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால்தான் அவர் தனி இயக்கம் கண்டார். தனி இயக்கம் கண்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போனதுனால உங்களுடைய கணிப்பு தவறானது, தமீம் அன்சாரின் கணிப்பு சரியானதுன்னு விவாதங்கள் போகுது. இது எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக, யாருடன் கூட்டணி வைப்பது என்பதற்கான விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்னவென்றால், எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பேரமைப்பு 1995 தொடங்கப்பட்டு பல்வேறு தளங்களில் செயல்பட்டு அதனால் அதை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் மனிதநேய மக்கள் கட்சி. இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையிலான உறவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தான் பிரச்சனை வந்ததே தவிர, யாருடன் கூட்டணி என்பதில் நிச்சயமாக பிரச்சனை இல்லை.
இவர் அவர் ஒரு அதிமுக உறுப்பினராக இருக்கிறார். எத்தனையோ அதிமுகவில் இன்னைக்கு நிலோஃபர் கஃபீல் ஒரு எம்எல்ஏவாக இருப்பது போன்று இவரும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கின்றார். இதை வைத்துக்கொண்டு அவருக்கு இந்த சமூகத்திற்கோ அல்லது சிறுபான்மை சமூகத்திற்கோ அல்லது ஒரு லட்சியத்தினுடைய அடிப்படையில் செயல்படுவது நிச்சயமாக இயலாது. இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்று கட்சிகளாக பரிணமித்திருக்கிறார்கள். தனித்தனியாக கட்சிகள் தொடங்குவது அவர்களுக்கான அரசியல் உரிமை அப்படி எடுத்துக்கொண்டாலும் அதிக அளவில் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் பிளவுபட்டு நிற்கிறார்கள் அரசியல் ரீதியாக அப்படின்னு சொல்றத அரசியல் அதிகாரத்தின் ஒரு வரமாக பார்க்கிறீங்களா, இல்ல பிளவுபட்டு நிற்பது ஒரு பலவீனம்னு நினைக்கிறீங்களா? அதாவது பளிச்சென்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றது என்று பளிச்சென்று தெரிகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஆய்வு செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு சாதிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனையோ கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அந்த வகையில் தான் இதை பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று வரும்போது பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒரு சார்பு நிலையை தான் எடுக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னு செய்திகளில் நாளிதழ்கள் நாங்கள் படிக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை தக்க வைப்பதற்கு மனிதநேய மக்கள் கட்சி விரும்புகிறது? நிச்சயமாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளில் அது சோபிக்கவில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு. அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நான் கீழக்கரையை சொல்லலாம். என்னுடைய பழைய ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய கீழக்கரையில் மிக அலங்கோலமான ஒரு நகராட்சியை நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே தான் பார்க்கலாம். அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சீரான ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் வழிவகுக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக திமுகவுடனே நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். புதிய கல்விக் கொள்கை பற்றி விவாதம் நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஒரு புறத்துல குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான திட்டம் அப்படின்னு அதற்கு எதிர்ப்பும், மறுபுறத்துல மேற்கத்திய கல்வி முறைகளுக்கு இணையாக இந்த இந்திய கல்வி முறை உயர்த்துகிறோம், ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு தரப்பிலும் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. மனித மக்கள் கட்சி இது ரிஃபைனிங் ப்ராசஸா பார்க்குதா, இல்ல குலக்கல்விக்கான மீண்டும் ஒரு தொடக்கம் அப்படின்னு வைக்கிற விமர்சனத்தோடு அந்த பார்வையோடு பார்க்குதா? அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக இணையதளத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணத்தை படித்து பார்க்கும்போது நவீன இந்தியாவை பழைய வேத காலத்திற்கு எடுத்து செல்வதுதான் இந்த கொள்கையினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை என்றே தொடங்குகிறார்கள். வேத காலம் என்றால் என்ன என்று புரியவில்லை. ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டியதா என்று கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இது மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கை. அது மட்டுமல்ல, குலக்கல்வி திட்டம் மட்டுமல்ல, சிந்தனையாளர்கள் உருவாகக்கூடாது, வெறும் பணியாளர்கள் உருவாக வேண்டும்ங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கட்டாயமாக யோகாவை பற்றி எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம், நான் விரும்பலாம் அல்லது விரும்பாமல் போகலாம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் என்ற ஒரு கருத்து கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக யோகாவை அடிப்படையில் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு தான் ரெக்கக்னிஷன், அதாவது அங்கீகாரம் கொடுப்போம் என்ற ஒரு நிலை. அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் கட்டாயமாக 3வது மொழியாக இருக்க வேண்டும். அதாவது இந்தியாவில் ஒரு வழக்குழிந்த மொழியாக சமஸ்கிருதம் இருக்கின்றது. இப்படியாக ஒரு பிஜேபியினுடைய, அதாவது கோல்வால்கருடைய சிந்தனையில் இந்த நாட்டினுடைய கல்வி திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறாரோ அதையெல்லாம் ஒரு டாக்குமெண்டாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதே போன்று வரலாற்றை திரித்து சொல்லக்கூடிய விஷயங்கள். மொத்தமாக சொல்ல போனவென்றால் இது புதிய கல்விக் கொள்கை அல்ல, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கல்விக் கொள்கை. இதை அனைவரும் நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். இதை கண்டிப்பாக வீரியமாக எதிர்ப்போம். பல பகுதிகளில் நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை டிராஃப்டினுடைய சாராம்சங்கள் எதிர்த்தாலும் இந்த மொழி அப்படின்னு வரும்போது சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்க முயல்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்தரப்பு வாதம் என்னவாக வைக்குதுன்னா, பல சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல உருது இன்றைக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது, உருது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகள் எல்லாம் வழங்கப்படும் போது அந்த மொழியும் வளர்ச்சி அடைகிறது. அப்படிதான் சமஸ்கிருதத்தையும் வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு ஒரு பதில் தரப்பு வாதம் வைக்கப்படுது. நிச்சயமாக சமஸ்கிருதம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக
விருப்ப பாடமாக விருப்ப மொழியாக இருந்தால் யாரும் ஆட்சேபிக்க போகிறதில்ல. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த சமச்சீர் கல்வி கொள்கை வர்றதுக்கு முன்னாடி அரபியாக இருக்கட்டும், உருதுவாக இருக்கட்டும், மலையாளம், கன்னடம், அதே போன்று சமஸ்கிருதம் அதையெல்லாம் படித்து கொடுக்குது. அதை யாரும் நம்ம எதிர்க்கலை. எங்கே பிரச்சனைன்னா கட்டாயமாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சமஸ்கிருதம் 3வது லாங்குவேஜாக 3வது பாடமாக மொழி பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது தான் பிரச்சனை எழுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுக்கும் புதிய தலைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே.